வணக்கம் நண்பர்களே. நான் கதை சொல்லி சுகுமாரி. ஒரு முனிவர் காட்டில் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ரொம்ப நாளாக அப்படியே உட்காந்துருந்தார். அவருக்கு ஒரு சக்தி வந்துருச்சு. அதுக்கப்புறம் லேசாக கண்ணை முழிச்சு பார்த்தார். அவர் கண்ணுக்கு முன்னாடி ஒரு எலி பயந்து நடுங்கிக்கிட்டு இருந்தது. இந்த எலி ஏன் இப்படி நடுங்குதுன்னு யோசித்தார். உடனே அதுக்கான காரணத்தையும் கண்டுபிடிச்சிட்டார். அவருக்கு பின்னாடி ஒரு பூனை நின்றுக்கிட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு தான் இந்த எலி நடுங்குது. உடனே அந்த எலிக்கு உதவி பண்ணணும்னு நினச்சார். தன்னுடைய தவ வலிமையை உபயோகப்படுத்தினார். அந்த எலியை ஒரு பூனையாக மாற்றிட்டார். இனிமே அந்த எலி பூனைக்காக பயப்பட வேண்டியதில்லையே, இதுதான் அவரோட எண்ணம். அப்படி செஞ்சுட்டு அந்த முனிவர் கண்ணை மூடிக்கிட்டார். மறுநாள் காலையில் லேசாக கண்ணை திறந்து பார்த்தார். நேற்றுக்கு ஒரு எலியை பூனையாக மாற்றினார் இல்லையா, அந்த பூனை இப்போ பயந்து நடுங்கிக்கிட்டு இருந்தது. இன்னமும் ஏன் நடுங்குதுன்னு பார்த்தார். பின்னாடி ஒரு ஓநாய் நின்றுட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு தானே இது நடுங்குது. இப்போ இதையும் ஒரு நாயாக மாற்றிட்டா பிரச்சனை தீர்ந்துடுமேன்னு நினச்சார். அதே மாதிரி செஞ்சார். மறுபடியும் மறுநாள் கண்ணை திறந்து பார்த்தார். இப்போ அந்த நாயும் நடுங்கிக்கிட்டே நின்றுட்டு இருந்தது. அதுக்கு காரணம் முனிவரோட முதுகுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்த நரி. சரி, நம்மக்கிட்ட தான் தவ வலிமை இருக்கே, இந்த நாயையும் நரியாக்கி பார்த்துருவோமேன்னு நினச்சார் முனிவர். அதே மாதிரி ஆக்கினார். நாயாக இருந்தது நரியாக மாறிட்டதுனால இனியாவது அது நிம்மதியாக இருக்கும்னு நினச்சார். அந்த நம்பிக்கையும் நீடிக்கலை. அந்த நரியும் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு பார்த்தா பின்னாடி ஒரு புலி நின்றுக்கிட்டு இருக்கு, கண்ணை உருட்டிக்கிட்டு. முனிவர் சளைக்கலை, நரியை புலியாக்கினார். இப்போ அவர் மனசுக்குள்ளே ஒரு திருப்தி. அப்பாடா, புலியை பயமுறுத்துகிற அளவுக்கு இன்னொரு மிருகம் வரப்போகிறதில்ல. அதனால் பிரச்சனை இதோடு தீர்ந்துடும். இனிமே இந்த புலி எதுக்கும் பயப்பட தேவை அப்படின்னு நினச்சி நிம்மதியாக கண்ணை மூடிக்கிட்டார். மறுநாள் காலையில் வழக்கம் போல் லேசாக கண்ணை முழிச்சு பார்த்தார். புலி நடுங்கிக்கிட்டு இருந்தது. முனிவருக்கு கோபம் வந்துருச்சு. இருந்தாலும் புலியே பார்த்து நடுங்கக்கூடிய அளவுக்கு அப்படி பயங்கரமான மிருகம் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அவருக்கு ஆசையாக இருந்தது. சிங்கமாக இருக்குமோ, யானையாக இருக்குமோ. பின்னாடி திரும்பி பார்த்தார். அங்கே ஒரு பூனை நின்றுக்கிட்டு இருந்தது. ஒரு பூனையை பார்த்துட்டு எலி பயப்படலாம், புலி பயப்படலாமா? இது ஏன் பயப்படுது? இப்போ தான் முனிவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சது. ஆரம்பத்தில் எலியாக இருந்தது, படிப்படியாக மாறி இப்போ புலியாக இருக்குது. அது உண்மை தான். இருந்தாலும் உருவந்தான் மாறிக்கிட்டு வந்திருக்கே தவிர உள்ளம் அப்படியே தான் இருக்குது. உருவத்தில் தான் அது புலி, உள்ளத்தில் அது இன்னமும் எலி தான். அதனால தான் எதிரில் பூனையை பார்த்ததும் எலிக்கே உரிய பயம் வந்துருச்சு. முனிவர் இதை புரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த புலியை மறுபடியும் எலியாக மாற்றினார். பூனைக்கிட்ட சிக்காமல் பத்திரமா அதை காப்பாற்றி அனுப்பி வச்சார், போய் சேருன்னு. இன்னொரு விஷயமும் அவர் புரிஞ்சுக்கிட்டார். என்னதான்